Hello everyone. இந்த கிளாஸ்ல vSphere எப்படி இன்ஸ்டால் பண்றது, அதோட யூசர் இன்டர்ஃபேஸை எப்படி கனெக்ட் பண்றது அப்படின்றத பத்தி பார்ப்போம். ஸோ vSphere இன்ஸ்டால் பண்ணி எப்படி அதோட யூசர் இன்டர்ஃபேஸை கனெக்ட் பண்ணி அதில் vSphereல ஒர்க் பண்றது, ஸோ இந்த சென்ட்ரலைஸ்டு மேனேஜ்மெண்ட்டை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்றத பத்தி இந்த கிளாஸ்ல இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஜெட்லன் டெக்னாலஜி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்ஸ்டால் அண்ட் யூஸ் vSphere யூசர் இன்டர்ஃபேஸ். இந்த கிளாஸில் vSphere எப்படி இன்ஸ்டால் பண்ணி அதோட யூசர் இன்டர்ஃபேஸை கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறது எப்படி அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ vSphere அப்படின்றது வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும் போது அதில் vCenter இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ vCenter தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் vCenter நம்ம கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கு vSphereன்றது தேவைப்படும். ஸோ vSphere வெப் கிளைண்ட் இல்லைனா vSphere கிளைண்ட், இந்த ரெண்டு ஆப்ஷன் மூலயமா நம்ம vCenter கனெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த டிசைன் பாருங்கள், vCenterனா என்ன, vSphereனா என்ன, ESXiனா என்னன்றதை வந்து இந்த டயக்ராமில் காட்டுறோம் பாருங்கள். இந்த இதில் ESXi அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெர்ச்சுவல் மிஷின்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கான சர்வர். ஸோ இந்த ESXi சர்வரில் நம்ம வெர்ச்சுவல் மிஷின்ஸை க்ரியேட் பண்ணவோ இல்லை அதுக்கான ஸ்டோரேஜை க்ரியேட் பண்ணுறதோ நெட்வொர்க்கை மேனேஜ் பண்ணுறதோ இந்த மிஷின்ஸில் இருக்கும். இந்த மிஷின்ஸை எதுவுமே நம்மளால் டேரெக்டாக ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ண முடியாது. ஏன்னா ESXi சர்வர்ன்றது வந்து OS போட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது கிடையாது, அது ஒரு ஹைப்பர்வைசர் டூல். அந்த டூல் மூலிமா வெர்ச்சுவல் மிஷின்ஸை ஹேண்டில் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ அந்த ESXi சர்வரை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா நமக்கு தேவை என்னன்னு பார்த்தீங்கன்னா vCenter மூலிமா தான் கீழே உள்ள ESXi சர்வர் எல்லாத்தையும் நம்மளால் கனெக்ட் பண்ணி அந்த ESXi சர்வருக்குள்ளே வெர்ச்சுவல் மிஷின்ஸ் கிரியேட் பண்ணவோ அதில் வந்து நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கோ ஸ்டோரேஜ் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கோ எல்லாமே வந்து நமக்கு முக்கியமானது இந்த vCenterல தான் இருக்குது. ஸோ vCenter இருந்தால் தான் நம்மளால் ESXi சர்வர்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ண முடியும். ஆனால் இந்த vCenterரை நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து நமக்கு vSphere வேணும். vSphere வெப் கிளைண்ட் மூலயமா தான் நம்ம vCenterரை கனெக்ட் பண்ண முடியும். ஸோ vCenterரை கனெக்ட் பண்ணால் தான் ESXi ஹோஸ்ட்டை கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இது ஒரு வந்து ட்ரீ மோடு தான். ஸோ ஒன்றுலேருந்து இன்னொன்று கனெக்ட் பண்ணி அதுலேருந்து இன்னொன்று கனெக்ட் பண்ணி தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். அப்போ நம்ம vSphere இன்ஸ்டால் பண்ணும்போது என்ன ஆகும்னா அதில் vCenter சர்வரும் நமக்கு இன்ஸ்டால் ஆகிடும். அண்ட் அதுக்கான vSphereக்கான வெப் கிளைண்ட்டும் நமக்கு இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ அதை வச்சு நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஸோ vSphere கிளைண்ட் வந்து நம்ம இண்டிவிஜுவலாக வேணும்னா தனியாக இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். இல்லை vCenter இன்ஸ்டால் பண்ணும்போது அதில் vSphere வெப் கிளைண்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அந்த வெப் கிளைண்ட் மூலிமா நீங்கள் vCenterல இருந்தே வந்து நம்மளால் ஒர்க் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ வந்து நம்ம vSphereரை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ vSphere இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இப்போ என்கிட்ட 2 சர்வர் இருக்குது. இது வந்து டொமைன் கண்ட்ரோல் DC சர்வர், Windows 16 DC சர்வர். இது ஒரு IP address 210.210.254. அண்ட் இன்னொரு சர்வர் நான் இதுக்காக ப்ரிப்பேர் பண்ணியிருக்க சர்வர் vCenter இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான சர்வர். இந்த சர்வரில் இதோட சர்வர் டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா இது Windows 16K VS1ன்ற சர்வர். ஸோ VS1 இதோட டொமைன் நேம் zlan.com டொமைனில் மெம்பராக இருக்குது. அண்ட் இதோட IP address 210.210.100. இப்போ என்கிட்ட 2 சர்வர் ரன்னிங்கில் இருக்குது. இப்போ இந்த VS1ன்ற சர்வரில் தான் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த VS1 அப்படின்ற சர்வரில் தான் இப்போ வந்து நான் vSphere இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஸோ vSphere இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த சிஸ்டத்தில் நான் இப்போ கரண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டர் அக்கௌண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், அதாவது லோக்கல் அக்கௌண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இந்த லோக்கல் அக்கௌண்ட்டை சைன் அவுட் பண்ணிடுறேன். சைன் அவுட் பண்ணிவிட்டு அண்டு நான் வந்து டொமைனில் இருக்கக்கூடிய ஆக்டிவ் டைரக்டரியில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட்டுக்குள்ளே நான் லாகின் பண்ணணும். ஸோ அந்த அக்கௌண்ட்டுக்கு நான் லாகின் பண்ணுறேன். அதர் யூசர் அண்டு யூசர் நேம் வந்து us1@zlan.com அண்ட் அதோட பாஸ்வேர்ட் கொடுத்து நான் US1ன்ற அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து US1 அக்கௌண்ட்குள்ளே லாகின் பண்ணிட்டேன். ஸோ டெஸ்க்டாப் ஷார்ட்கட் எனக்கு வேணும். ஸோ டெஸ்க்டாப் ஷார்ட்கட் செட் பண்ணிக்கிறேன். ஓகே, டெஸ்க்டாப் ஷார்ட்கட் செட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் US1 அக்கௌண்ட்டில் இருந்துட்டு vSphere இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ நான் vSphere அதுக்கான இன்ஸ்டாலேஷன் CDயை ஃபஸ்ட்டு நான் இன்செக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ vSphereக்கான CDயை இன்செக்ட் பண்ணிட்டேன். ஸோ அந்த CD அப்படியே டேரெக்டாக டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணாலும் சரி, இல்லை உள்ளார ஓப்பன் பண்ணாலும் சரி, பர்மிஷன் இந்த சிஸ்டத்தோட யூசர் நேம் அண்டு பாஸ்வேர்ட் கொடுக்கணும். கொடுத்துட்டு எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா பர்மிஷன் ஆக்சஸ் ஆகிடும். vSphereக்கான விண்டோ. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா VMware vCenter சர்வர் ஃபார் விண்டோஸ் இது வந்து இந்த CDக்குள்ளே இருக்குது.
அதுக்கப்புறம் vSphereக்கான அப்டேட் மேனேஜர், அதில் வந்து சர்வர் அண்ட் டவுன்லோட் சர்வீஸ் 2 ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம இப்போ இன்ஸ்டால் பண்ணுறது vCenter சர்வர் ஃபார் விண்டோஸ், இதை இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ அப்படியே டேரெக்டாக இன்ஸ்டால். இந்த vSphere இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில பேசிக்கான விஷயங்கள் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த vCenter சர்வர் இன்ஸ்டால் பண்ணக்கூடிய அந்த சர்வர் வந்து மினிமம் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா, முக்கியமாக அதில் வேண்டியது ரேம் வந்து 8 ஜிபிக்கு மேலே இருக்கணும். 8 ஜிபிக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து அந்த vCenter அப்படின்றது இன்ஸ்டால் ஆகாது. ஸோ 8 ஜிபி தான் வந்து மினிமம் ரெக்யர்மெண்ட்டு. அப் டு நீங்கள் 20 ஜிபி வரைக்கும் வச்சுருந்தீங்கன்னா ஸ்பீட் நல்லாயிருக்கும். பட் 8 ஜிபியே வந்து உங்கள் சர்வரை வந்து டவுன் பண்ணிடும். ஸோ 8 ஜிபி வேணும். இப்போ என்னோடய சர்வரில் நான் அதோட ப்ராப்பர்ட்டி எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ என்கிட்ட ரேம் வந்து 9 ஜிபி ரேம் இருக்குது. இப்போ இந்த ரேமில் எவ்வளோ ரன்னிங்கில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, டாஸ்க் மேனேஜர் ஓப்பன் பண்ணி மோர் டீட்டெயில்ஸ் எடுத்துகிட்டு ப்ராசஸர் பர்ஃபார்மன்ஸ் போனீங்கன்னா மெமரி, இப்போ மெமரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 ஜிபியில் 1.1 ஜிபி யூஸில் இருக்குது. மீதி ரேம் வந்து 7.6 ஜிபி ஆஃப் ரேமும் ஃப்ரீ ஸ்பேஸாக இருக்குது. இந்த vCenter இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இன் யூஸ் பார்த்தீங்கன்னா 1.1 ஜிபி, இது அப்படியே 8 ஜிபி யூஸ் ஆகிடும். ஸோ 8 ஜிபி வந்து இதுக்கு கம்பல்சரி தேவைப்படும். ஸோ அது ரொம்ப முக்கியம். ஸ்டோரேஜஸ் வந்து ஒரு முக்கியம் இல்லை, ஒரு மினிமம் 160 ஜிபி ஹார்ட் டிஸ்க் உள்ள ஸ்டோரேஜஸ் இருந்தாலே போதும். பட் ரேம் முக்கியம். அண்ட் செகண்டாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ப்ராசஸர் கண்டிப்பாக வந்து 64 பிட் ஆர்கிடெக்சர் ப்ராசஸர், மினிமம் 2 கோருக்கு மேலே இருக்கக்கூடிய ப்ராசஸர் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ராசஸர், என்னோடய ப்ராசஸரில் வெர்ச்சுவல் ப்ராசஸர் ரெண்டு வெர்ச்சுவல் ப்ராசஸர் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி 2 கோருக்கு மேலே இருந்தால் எனக்கு பெஸ்ட்டு. இல்லை அப்படின்னா என்னால் வந்து vCenter இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஓகேவா, இது 2 தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த சர்வர் மேனேஜர் ஓப்பன் பண்ணிங்கன்னா டூல்ஸில் கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட், இந்த கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட்டில் உள்ளார சர்வீசஸ், சர்வருக்கான சர்வீசஸ் வந்து ரன் ஆகிட்ருக்கும். இந்த சர்வீசஸ் பார்த்தீங்கன்னா உள்ளார வந்து பார்த்தீங்கன்னா இந்த VMwareனு போட்டு ஒரு 4-5 சர்வீஸ் தான் ஒர்க் ஆகிட்ருக்கும். VMware அலைஸ் மேனேஜ்மெண்ட், CAF, ஃபிசிக்கல் டிஸ்க் ஹெல்ப்பரு, ஸ்னாப்ஷாட் ப்ரொவைடரு, டூல்ஸு, இந்த ஒரு 4 சர்வீஸ் தான் டிஃபால்ட்டாக VMwareக்காக ஒர்க் ஆகிட்ருக்க சர்வீஸ். இப்போ vCenter இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுனா, இந்த சர்வீஸ் மோர் தென் 18 சர்வீஸ்க்கு மேலே க்ரியேட் ஆகிடும். ஸோ இந்த சர்வீஸ் எல்லாம் ரன் ஆக ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ப்ராசஸர் லோடு அதிகமாகிட்டே இருக்கும். இப்போ பர்ஃபார்மன்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து 22%, அதாவது 5% வரைக்கும் ப்ராசஸரோட ஸ்பீட் எடுத்துகிட்டு இருக்கு. மெமரி வந்து உங்களுக்கு வெறும் 1.2 ஜிபி எடுத்துகிட்டு இருக்கு. அந்த சர்வீஸ் vCenterக்கான சர்வீஸ் எல்லாம் ஒர்க் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் இது ரெண்டும் லோடு அதிகமாக எடுத்துரும். அதனால் நீங்கள் vCenter இன்ஸ்டால் பண்ணக்கூடிய சர்வர் 8 ஜிபிக்கு மேலே அப் டு 20 ஜிபி வச்சிங்கன்னா ஸ்பீட் நல்லாயிருக்கும். 8 ஜிபியே வந்து ஸ்பீட் நல்லா இருக்காது. பட் 10, 12, 15 இந்த அளவுக்கு வச்சுருந்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா ஸ்பீடாக ஒர்க் பண்ணலாம். இப்போ நான் 9 ஜிபியில் வந்து vCenter இன்ஸ்டால் பண்ணுறேன். ஸோ எனக்கு vCenter இன்ஸ்டாலேஷன் விண்டோ ஓப்பன் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு லைசன்ஸ் அக்ரிமெண்ட் அக்செப்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அண்ட் இன்ஸ்டாலேஷன் மெத்தட். இந்த இன்ஸ்டாலேஷன் மெத்தடில் 2 மெத்தட் இருக்கும். ஒன்று வந்து எம்பெடட் டெப்ளாய்மெண்ட், செகண்ட் வந்து எக்ஸ்டர்னல் டெப்ளாய்மெண்ட். இந்த எம்பெடட் டெப்ளாய்மெண்ட் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, vCenter சர்வரையும் எம்பெடட் பிளாட்ஃபார்ம் சர்வீஸ் கண்ட்ரோலர் அப்படின்னு 2 சர்வீஸ் இந்த vCenter இந்த பேக்கேஜ்குள்ளே இருக்குது. இந்த 2 சர்வீஸையும் ஒரே சர்வரில் இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா அது பேர் எம்பெடட் டெப்ளாய்மெண்ட். இந்த 2 சர்வீஸையும் நான் பிரித்து இப்போ இந்த சர்வரில் பிளாட்ஃபார்ம் சர்வீஸ் கண்ட்ரோலரையும் வேறு ஒரு சர்வரில் vCenterரையும் இன்ஸ்டால் பண்ண போகிறேன் அப்படின்னா அது வந்து எக்ஸ்டர்னல் டெப்ளாய்மெண்ட். இப்போ இந்த சர்வர்லேயே நான் 2த்தையுமே இன்ஸ்டால் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த இடத்துல இந்த டயக்ராமே காட்டும். இந்த VMware அண்ட் ஹோஸ்ட் 2 இருக்கும். பிளாட்ஃபார்ம் சர்வீஸ் ப்ரொவைடரையும் vCenter சர்வர் இந்த 2த்தையுமே ஒரே சர்வரில் வச்சுருந்தேன் அப்படின்னா அது பேர் எம்பெடட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் சர்வீஸ் ப்ரொவைடர் தனியாகவும் vCenter சர்வர் தனி சர்வர்லேயும் வச்சுருந்தேன் அப்படின்னா அது எக்ஸ்டர்னல் டெப்ளாய்மெண்ட். ஸோ எக்ஸ்டர்னல் டெப்ளாய்மெண்ட் பண்ண போகிறீங்கன்னா நான் இப்போ இதை டிக் போட்டு நெக்ஸ்ட் பண்ணால் இப்போ இந்த சர்வரில் பிளாட்ஃபார்ம் சர்வீஸ் ப்ரொவைடர் மட்டும்தான் ஒர்க் ஆகும். இப்போ இன்னொரு சர்வரில் போய்ட்டு நான் vCenter டிக் போட்டு இன்ஸ்டால் பண்ணால் அந்த சர்வரில் vCenter மட்டும்தான் உட்காரும். நான் இப்போ 2த்தையுமே இதே சர்வரில் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு எம்பெடட் டெப்ளாய்மெண்ட்டே சூஸ் பண்ணிக்கிறேன். டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அண்ட் ஃபுல்லி குவாலிஃபைட் DNS நேம் விண்டோஸ் 16k-vs1.zlan.com. இந்த நேம் வந்து உங்களுக்கு DNSலேருந்து ரிசால்வ் ஆகி வர நேம். இந்த DNSலேருந்து எப்படி ரிசால்வ் ஆகுதுன்னா என்னோடய DC சர்வருக்கு நான் போய் காட்டுறேன் பாருங்கள். இது என்னோட DC சர்வர். இந்த DC சர்வர் இங்கே பார்த்தீங்கன்னா மேலே தெரியும் விண்டோஸ் 16 DC என்னோட DC சர்வர். டூல்ஸில் போயிட்டு DNSஐ ஓப்பன் பண்ணுறேன். இதில் இந்த ஃபார்வர்ட் ஜோன் அண்ட் zlan.com உள்ளார போனீங்கன்னா இதில் பாருங்கள் விண்டோஸ் 16k-vs1 இது வந்து நெட் சர்வர் நேம்.
அண்ட் zlan.com டொமைன் நேம் இந்த இடத்துல ஆட் ஆகிருக்கு பாருங்கள், விண்டோஸ் 16K vs1 அப்படின்றது. ஸோ நான் இந்த அந்த vs1ன்ற அந்த சர்வரை டொமைன் கண்ட்ரோலரில் மெம்பராக ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னா, ஆட் பண்ண உடனே டிஎன்எஸில் இந்த ரெக்கார்டு ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிடும். ஸோ நான் மெம்பரை ஆட் பண்ணாத வரைக்கும் அது க்ரியேட் ஆகாது. மெம்பரை ஆட் பண்ணிட்டா அதோட ஐபிஆர்எஸ் என்ன அண்ட் அதுக்கான நேம் என்னன்றது க்ரியேட் ஆகிடும். இப்போ நான் இங்கே இருந்துட்டு கமாண்ட் மோட் போயிட்டு ns lookup கமாண்ட் கொடுத்து என்டர் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் zlan.com காட்டுதா. இந்த இடத்துல நான் win16k-vs1 கொடுத்து என்டர் பண்ணால் அங்கே பாருங்கள் விண்டோஸ் 16k-vs1.zlan.com அதோட ஐபிஆர்எஸ் என்னென்னா 210.210.210.210 ஸோ ரிசால்வ் பண்ணி காட்டுது பாருங்கள். இதே வந்து நான் விண்டோஸ் 16k-dc டொமைன் கண்ட்ரோலர் கொடுத்து என்டர் பண்ணால் அதுக்கான ஐபிஆர்எஸ் 210.210.210.254 இந்த இடத்துல ரிசால்வ் ஆகுது பாருங்கள். இந்த ரிசால்வ் வந்து கரெக்டாக ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இந்த vSphere இன்ஸ்டாலேஷனில் வராது. இந்த ரிசால்வில் ஏதாவது சம்திங் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா vSphere காம்பனெண்ட்டில் ஒரு சில காம்பனெண்ட் இன்ஸ்டால் பண்ணாமல் எரர் மெசேஜ் வரும். ஸோ ஒரு வாட்டி இந்த ரிசால்வ் கரெக்டாக ஆகுதான்றதை பார்த்துங்க. பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு அண்டு vCenter டொமைனில் லாகின் பண்ணுறதுக்கான டொமைன் நேம் vSphere.local. ஸோ இதை வந்து எனக்கு ஞாபகம் வச்சுக்கணுன்றதுக்காக இது ஒரு காப்பி எடுத்துக்கிறேன். செலக்ட் பண்ணி ஒரு காப்பி எடுத்து டெஸ்க்டாப்பில் ஒரு நோட்பேட் vCenter. ஸோ லாகின் பண்ணுறதுக்கான நேம் வந்து vSphere.local அண்ட் யூசர் நேம் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் அண்ட் பாஸ்வேர்டு வந்து நான் இப்போ பாஸ்வேர்டு வைக்கிறேன், அந்த பாஸ்வேர்டு தான். ஸோ இதை நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். வச்சுட்டு இப்போ இந்த vCenter லோக்கலில் லாகின் பண்ணும் போது யூசர் நேம் அட்மினிஸ்ட்ரேட்டர் அண்ட் பாஸ்வேர்டு அதுக்கான பாஸ்வேர்டை நான் இங்கேயே க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கான பாஸ்வேர்டு கொடுத்துட்டு சைட் நேம் கேட்குது. இப்போ சைட் நேம் இது வந்து டேட்டா சென்டரை க்ரியேட் பண்ணுறதுக்கு சைட் வேணும். எந்த சைட்டில் வந்து டேட்டா சென்டரை க்ரியேட் பண்ண போகிறீங்க, ஸோ அந்த சைட் நேம். ஸோ இந்தியாவா, எந்த கண்ட்ரி ரீஜனோ அந்த கண்ட்ரி ரீஜன். இப்போ நான் எக்ஸாம்பிள் துபாயில் வைக்க போகிறேன் அப்படின்னா துபாய் நேம், துபாயில் வைக்க போகிறேன் அப்படின்னா நேம் துபாய். ஸோ எந்த கண்ட்ரியில் நான் சைட்டை டெவலப் மெயின்டைன் பண்ண போகிறேனோ அதுக்கான சைட் நேம் இங்கே நான் கொடுக்கணும். ஸோ சைட் நேம் வந்து நான் துபாய்ன்னு சொல்லி நேம் வச்சுக்கிறேன். கொடுத்துட்டு நெக்ஸ்ட். இப்போ இந்த சைட் நேமில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த vCenter நான் ஒரு 5 சர்வரில் இன்ஸ்டால் பண்ண போகிறேன், 5 vCenter இன்ஸ்டால் பண்ண போகிறோன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைட். இது வந்து துபாயில் இருக்குது, இது சிங்கப்பூரில் இருக்குது, இது இந்தியாவில் இருக்குது, அது லண்டனில் இருக்குதுன்னு சொல்லி அந்த வெரைட்டி பண்ணி காட்டுறது தான் அந்த சைட் நேம். ஸோ நான் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பண்ணுறேன். அண்டு vCenter லாகின் பண்ணுறதுக்கு லோக்கல் சிஸ்டம் அக்கௌண்ட் போதுமா, இல்லை நீங்கள் எதாவது பர்டிகுலராக ஒரு ஸ்பெசிஃபை அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண போகிறீங்களான்னு கேட்குது. இப்போ ஸ்பெசிஃபை அக்கௌண்ட் கொடுத்துட்டு நான் zlan அட்மினிஸ்ட்ரேட்டர் அக்கௌண்ட் அண்ட் அதுக்கான பாஸ்வேர்ட் கொடுத்தா இந்த யூசரில் மட்டும்தான் அது வந்து ஒர்க் ஆகும். இதே நான் வந்து லோக்கல் சிஸ்டம் அக்கௌண்ட் கொடுத்துட்டேன் அப்படின்னா இது வந்து சிஸ்டம் யூசரோட இன்டெகிரேட் ஆகிடும். ஸோ சிஸ்டம் யூசரோட இன்டெகிரேட் ஆகிட்டா உங்கள் கம்ப்யூட்டரில் என்னென்ன யூசர் அக்கௌண்ட்ஸ் இருக்கோ அந்த எல்லா யூசர் அக்கௌண்ட்லையுமே இது லாகின் ஆகும். அதுக்கேற்ற பர்மிஷன்ஸ் ரோல்ஸ் இருக்கும், அந்த ரோல்ஸை அசைன் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நான் எல்லா அக்கௌண்ட்லேயும் ஒர்க் பண்ணுன்றதுனால லோக்கல் சிஸ்டம் அக்கௌண்ட்டை நான் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு. அண்ட் இது வந்து டேட்டாபேஸ் ஸ்டோரேஜ். ஸோ இது நம்ம வந்து ஏதாவது புது டேட்டாபேஸ் பர்டிகுலர் பிளேஸில் வச்சுருந்தோன்னா அதோட பாத் இங்கே காட்டணும். ஆனால் இதுலேயே எம்பெடட் டேட்டாபேஸ் இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக அந்த டேட்டாபேஸை அதுவே எடுத்துக்கும். ஸோ நான் எம்பெடட் டேட்டாபேஸை யூஸ் பண்ணிக்கிறேன். எக்ஸ்டர்னல்ன்றது நம்ம மேனுவலாக க்ரியேட் பண்ணுறது. ஸோ எம்பெடட் டேட்டாபேஸ்லேயே ஸ்டோர் ஆகட்டும்னு சொல்லி செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு. இது வந்து போர்ட்ஸுங்க, இது வந்து காமன் போர்ட்ஸு. vCenter இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு தேவையான காமன் போர்ட்ஸ் இதில் இருக்கும். ஸோ இது ஒரு காமன், இந்த போர்ட் மூலயமா தான் உங்களுக்கு ஃபயர்வாலை தாண்டி உங்கள் சர்வருக்குள்ளே இன்ஃபர்மேஷன் எடுக்கிறதோ உங்கள் சர்வரை விட்டு வெளியே போகிறதுக்கும் இந்த போர்ட்ஸ் தேவை. ஸோ அப்படியே டேரெக்டாக நெக்ஸ்ட் இந்த போர்ட்ஸ் எல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக இப்போ ஃபயர்வாலில் எனேபிள் ஆகிடும். அடுத்தது ஸ்டோரேஜ் டெஸ்டினேஷன், இதோட பாத் எங்கே ஸ்டோர் பண்ணணும்னு சொல்லி கேட்குது. ஸோ டிஃபால்ட் பாத்லேயே நான் செட் பண்ணிடுறேன். கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு. நம்மளோட கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணுமான்னு சொல்லி கேட்குது மெம்பராக. அதாவது VMwareோட கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணுமான்னு கேட்குது. எனக்கு தேவையில்ல, ஸோ அன்டிக் பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தேன் அப்படின்னா ஃபைனல் சம்மரி ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணிக்கிறேன். ஸோ நான் லாகின் பண்ணக்கூடியது vSphere.localன்ற டொமைனில் லாகின் பண்ணணும். யூசர் நேம் அட்மினிஸ்ட்ரேட்டர்ன்ற யூசரில் அண்ட் அதுக்கான பாஸ்வேர்டில் கொடுத்து நான் லாகின் பண்ணணும். ஸோ இந்த அட்மினி அக்கௌண்ட்டில் தான் ஃபுல் கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த அட்மின் அக்கௌண்ட் இல்லாமல் மற்ற உங்களோட லோக்கல் அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணிங்கன்னா அதில் ரோல்ஸ் இருக்கும், அந்த ரோல்ஸுக்கு ஏற்ற கண்ட்ரோல் தான் நம்மளால் பண்ண முடியும். ஸோ செக் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் கொடுத்தேன் அப்படின்னா இப்போ இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் நடக்கும்.
இந்த இன்ஸ்டாலேஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் சர்வர் நல்ல ஸ்பீட் கொண்ட சர்வராக இருந்துச்சுன்னா ஒரு 15 to 20 மினிட்ஸில் இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆயிடும். ஆனால் உங்கள் சர்வரோட கான்ஃபிகரேஷன்ஸ் கொஞ்சம் லோவாக இருக்குது அப்படின்னா இதோட இன்ஸ்டாலேஷன்ஸ் மோர் தென் அப் டு உங்களுக்கு 45 மினிட்ஸ் வரைக்கும் இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் நடக்கும். ஸோ இது இன்ஸ்டாலேஷன் முடித்ததுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுவோம், எப்படி வந்து vSphere ஒர்க் பண்ணுறதுன்றதை நம்ம பார்ப்போம். ஸோ vCenter இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இங்கேயே காட்டும் லான்ச் vSphere வெப் கிளைண்ட்ன்ற ஆப்ஷன் இங்கேயே இருக்கும். இல்லை அப்படின்னா ஸ்டார்ட்டில் போயிட்டு இந்த VMware கிளிக் பண்ணிங்கன்னா vSphere வெப் கிளைண்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ vSphere வெப் கிளைண்ட் மூலயமா தான் வந்து நம்ம என்ன பண்ண முடியும், vCenter கனெக்ட் பண்ண முடியும். ஸோ நான் ஃபினிஷ் பண்ணிடுறேன், டேரெக்டாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ வந்து என்னோடய டாஸ்க் மேனேஜர் ஓப்பன் பண்ணி பெர்ஃபார்மன்ஸ் பார்க்குறேன். இப்போ பாருங்கள் 6.5 GB ஆஃப் யூஸ்டு வருது பாருங்கள். ஃப்ரீ வந்து 2.3 GB தான் இருக்குது. இப்போ என்னால் வந்து 6.5 GB வரைக்கும் என்னோடய ரேம் வந்து யூஸ் ஆகிட்டுருக்கு. அண்டு சர்வீசஸ் பார்த்திங்க அப்படின்னா டூல்ஸில் கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட், சர்வீசஸ், அப்ளிகேஷன், சர்வீசஸ். இப்போ இந்த சர்வீசஸ் பார்த்திங்க அப்படின்னா VMwareக்கு இதில் பார்த்திங்கன்னா VMware சம்மந்தமாக vSphere vCenterக்கான சர்வீசஸ் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கும். இதில் பாருங்கள் vCenter கான்ஃபிகரேஷன் சர்வீஸ், லைஃப் சைக்கிள் மேனேஜர், டோக்கன் சர்வீஸ், பிளாட்ஃபார்ம் சர்வீஸ் கண்ட்ரோலர் கிளைண்ட்டு, ஐடென்டிட்டி மேனேஜ்மெண்ட் சர்வீஸ், DNS சர்வீஸ், டைரக்டரி சர்வீஸ், சர்டிஃபிகேஷன் சர்வீஸ், இதெல்லாம் இப்போ வந்து vSphere இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அந்த சர்வீஸ். இப்போ இந்த சர்வீஸ் எல்லாமே வந்து இப்போ நமக்கு ஒவ்வொரு சர்வீஸும் ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கு தேவைப்படும். ஸோ நம்ம ஒவ்வொன்றும் ஒர்க் பண்ணும்போது அந்த சர்வீஸ் என்ன யூஸ்ன்றதை பார்க்கலாம். இப்போ நான் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன் இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸை. இப்போ vSphere எப்படி ஓப்பன் பண்ணி vCenter கனெக்ட் பண்ணுறது. ஸோ அதுக்கு வந்து நம்ம ஸ்டார்ட்டில் VMware இருக்கும், அதில் VMware vSphere வெப் கிளைண்ட்டுன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ப்ரௌசர் எந்த ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணணும்னு சொல்லும். நான் வந்து இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், வேறு க்ரோம் இருந்தால் பெஸ்ட்டு தான். க்ரோம், ஃபயர்ஃபாக்ஸ் எந்த ப்ரௌசர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு க்ரோம் நல்லாயிருக்கும், நான் வேணால் க்ரோம் ஒன்று இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் வந்து என்னோடய இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரரில் நான் ஒர்க் பண்ணி காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா https Windows 16K vs1.zlan.com vSphere client கனெக்ட் ஆகுது. செக்யூரிட்டி பர்மிஷன், எனக்கு செக்யூரிட்டி அப்புறம் பார்த்துக்கிறேன், ஓகே பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். அண்டு என்னோடய ஃபஸ்ட்டு பேஜில் ப்ராப்ளம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா SSL சர்டிஃபைட். இங்கே வந்து HTTPSன்னு இருக்குது பாருங்கள். ஸோ HTTPSன்னு இருந்தால் வந்து உங்களுக்கு பேஜ் செக்யூர்டு பேஜ். ஆனால் என்னோடய சர்வரில் வந்து SSL கான்ஃபிகர் பண்ணாதனால இந்த மெசேஜ் வருது. ஸோ அதனால் வந்து கிளிக் டு த கண்டினியூ நாட் ரெக்கமெண்டட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஓகே பண்ணி நான் லாகின் பண்ணிக்கிறேன், உள்ளார போய்க்கிறேன். இதே SSL சர்டிஃபைட் கான்ஃபிகர் ஆயிருந்துச்சுன்னா இந்த மெசேஜ் வராது. இந்த இடத்துல ஈக்கு பக்கத்தில் வந்து உங்களுக்கு ஒரு புட்டு சிம்பிள் வரும், இன்டர்நெட்டில் பார்த்துருப்பீங்க. அந்த க்ரீன் கலரில் அந்த புட்டு சிம்பிள் வந்துச்சு அப்படின்னா, லாக் சிம்பிள் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து SSL கான்ஃபிகர் ஆகிருக்குன்னு அர்த்தம். அண்டு இதில் வந்து க்ளோஸ் 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 ஆட்-ஆன்ஸ் கான்ஃபிகரேஷன். ஆட்-ஆன்ஸ் இல்லாதனால உங்களுக்கு பேஜ் வந்து கிளியரன்ஸாக இல்லை. ஸோ நான் ஆட்-ஆன்ஸ் வந்து எனேபிள் பண்ணுறேன். ஃப்ளாஷ் பிளேயர் கேட்குது. ஸோ ஃப்ளாஷ் பிளேயர் இன்ஸ்டால் பண்ணால் தான் அந்த ஆட்-ஆன்ஸ் ப்ராப்ளம் சால்வ் ஆகும்.
ஸோ இந்த இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். அதனால தான் வந்து ஃபயர்ஃபாக்ஸோ இல்லை க்ரோமோ யூஸ் பண்ணிக்கிறது. ஸோ அது யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ப்ராப்ளம் அதிகமாக ஃபேஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஐஇயில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இந்த மாதிரி சின்ன சின்ன ஆடான்ஸ் ப்ராப்ளம்ஸ்லாம் உங்களுக்கு அடிக்கடி ஏற்படும். ஸோ ஓகே, நான் வந்து இப்போ ப்ரௌசர் மாற்றிக்கிறேன். ஒரு க்ரோம் ஒன்று நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். இன்டர்நெட் சர்வீஸ் வேணும். இன்டர்நெட் இருந்தால் தான் க்ரோம் எனக்கு நெட்டு டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து என்னோடய ஐபி அட்ரஸை வந்து ஆட்டோமேட்டிக் ஐபி செட் பண்ணிடுறேன். டிஹெச்பி வழியாக ஒர்க் பண்ணுற மாதிரி செட் பண்ணிடுறேன். ஏன்னா என்கிட்ட இன்டர்நெட் வந்து மோடத்துலேருந்து லிங்க் ஆகி வரும். ஸோ டிஹெச்பி வழியாக செட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு நெட் ஃபெசிலிட்டிஸ் வந்துடும். ஸோ என்னோடய ஐபி அட்ரஸை ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணி பார்க்குறேன். ஸோ நான் ஒரு அட்ரஸ் மேனுவலாக 192.168.1.10 கேட்வே 1.1 டிஎன்எஸ் 1.1 மொத்தம் ஒரு அட்ரஸ் செட் பண்ணிவிட்டு நான் இன்டர்நெட் வெரிஃபை பண்ணிக்கிறேன். நெட்டு கனெக்ட் ஆனதுக்கப்புறம் நான் ஏதாவது ஒரு ப்ரௌசர் மூலிமா க்ரோம் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ நான் க்ரோம் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ க்ரோம் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இப்போ நான் க்ரோமில் போய் ஓப்பன் பண்ணிக்கிறேன். VMware vSphere வெப் கிளைண்ட். இதில் அட்வான்ஸு ப்ராசஸ் VMware vSphere ஓப்பன் ஆகிடும். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளேயர் வந்து 11.5.0க்கு மேலே உள்ள பிளேயர் வேணும்னு சொல்லி கேட்குது. ஸோ இந்த பிளேயரை வந்து ஒன்று டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் லாகின் பண்ணுறேன். லாகின் பண்ணுற யூசர் நேம் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் @ நம்ம vSphere இன்ஸ்டால் பண்ணும்போது அதில் இருக்கும் பார்த்திங்களா vSphere.local இதை தான் நம்ம யூஸ் பண்ணணும் லோக்கல் சிஸ்டத்துக்கு. vSphere.local கொடுத்துட்டு அங்கே vSphere இன்ஸ்டால் பண்ணும்போது என்ன பாஸ்வேர்டு யூஸ் பண்ணணுமோ அந்த பாஸ்வேர்டு கொடுத்து லாகின். லாகின் கொடுத்திங்கன்னா vSphere வந்து சைன்இன் ஆகும். இப்போ vCenterக்குள்ளே நம்ம லாகின் பண்ணுறோம். வெறும் ஒயிட் பேஜஸில் இருக்குது. காரணம் என்னென்னா இந்த ஃப்ளாஷ் பிளேயர் இன்ஸ்டால் ஆகாதனால வரக்கூடிய பிரச்சனை. ஸோ இந்த ஃப்ளாஷ் பிளேயரையும் நான் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஸோ இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நான் உள்ள லாகின் பண்ணி இன்டர்ஃபேஸஸை பார்ப்போம். ஃப்ளாஷ் பிளேயர் வந்து இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிருச்சு. ஸோ ஃப்ளாஷ் இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து இப்போ vSphere வெப் கிளைண்ட்டை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதில் மேலே வந்து ஃப்ளாஷ் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பர்மிஷன் அலோவ் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு நான் லாகின் பண்ணக்கூடிய யூசர். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு ப்ளக்கின்ஸ் தேவைப்படும். ஸோ இந்த ப்ளக்கின்ஸ் கீழே பார்த்திங்கன்னா டவுன்லோட் என்ஹான்ஸ்டு ஆத்தென்டிகேஷன் ப்ளக்கின்ஸ்னு சொல்லி ஒரு ப்ளக்கின்ஸ். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக இன்டர்நெட்டில் போய் இந்த ப்ளக்கின்ஸ் டவுன்லோட் ஆகும். ஸோ இந்த ப்ளக்கின்ஸ் டவுன்லோட் ஆனோடனே நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஸோ நான் ப்ளக்கின்ஸை டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இல்லை நீங்கள் டேரெக்டாகவே இந்த ப்ளக்கின்ஸ் நீங்கள் கூகுளில் டைப் பண்ணி கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த ப்ளக்கின்ஸை ஒரு வாட்டி நான் இன்ஸ்டால் பண்ணிடுறேன். ஸோ இது ஆத்தென்டிகேஷன் ப்ராசஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடிய ப்ளக்கின்ஸு. ஓகே கொடுத்துட்டு இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு அக்செப்ட் லைசன்ஸ், நெக்ஸ்ட்டு ஸ்டோரேஜ் பாத்து, நெக்ஸ்ட்டு அண்ட் இன்ஸ்டால். ப்ளக்கின்ஸ் இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிடுச்சு. ஃபினிஷ் பண்ணிடுறேன். ஃபினிஷ் பண்ணிவிட்டு
இப்போ நான் இது செகண்ட் இது பிளகின் சம்மந்தமான சர்வீஸ் எல்லாத்தையும் இப்போ ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கு. கம்ப்ளீட் ஆகிடுச்சு, ஃபினிஷ். ஸோ பிளகின்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் vSphere வெப் கிளைண்ட்டை ஓப்பன் பண்ணுறேன். கொடுத்துட்டு ஓப்பன் VMware CIP லான்ச்சர் இதை கொடுத்துட்டிங்கன்னா அதில் ப்ளகின்ஸ் வந்து இந்த க்ரோம் ப்ரௌசருக்கு ஆட் ஆகிடும். அப்புறம் இந்த ஃப்ளாஷை கிளிக் பண்ணி பர்மிஷன் அலோ, ஃப்ளாஷ் பிளேயரும் வந்து அப்டேட் ஆகிடும். ஓகே, ஸோ லோட் ஆகட்டும், ஒரு 2 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் நான் அட்மினிஸ்ட்ரேட்டர் அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணுறேன். vSphere.local பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின். இப்போ vCenter மேனேஜர் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து இன்னும் அப்டேட் ஆகாமல் இருக்குது ஃப்ளாஷு. சரி, ஓகே. இப்போ நான் செக் பண்ணுறதுக்கு நான் க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே அட்ரஸ் பாரில் chrome:/components அப்படின்னு டைப் பண்ணி என்டர் பண்ணிங்கன்னா க்ரோமில் உள்ள ப்ளகின்ஸ் காம்பனன்ட்ஸ் காட்டும். இந்த ப்ளகின்ஸ் காம்பனன்ட்ஸில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அடோப் ஃப்ளாஷ் பிளேயர் இருக்கும். இதோட வெர்ஷன் கரண்ட் வெர்ஷனில் இருக்கான்றதை வெரிஃபை பண்ணிங்க. இன்கேஸ் வந்து இந்த வெர்ஷன்ஸ் காட்டில் எம்டியாக இருக்குது, இந்த மாதிரி வெர்ஷன் 000ன்னு காட்டுச்சுன்னா அப்டேட் ஆகிருக்காது. அப்போ என்ன பண்ணலான்னா செக் ஃபார் அப்டேட்ன்றது இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா இன்டர்நெட்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக அதை டவுன்லோட் பண்ணிக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து ஃப்ளாஷ் பிளேயர் வந்து உங்களுக்கு இப்போ கரண்ட் வெர்ஷன் வந்துருச்சுன்னா இப்போ ஃப்ளாஷ் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஃப்ளாஷ் வந்து நமக்கு vSphere ஒர்க் பண்ணுறதுக்கு vCenter ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான டூல். ஏன்னா அது ஃபுல்லாகவே உங்களுக்கு கிராஃபிக் அனிமேட்டடாக இருக்கிறனால அதுக்கு வந்து ஃப்ளாஷ் பிளேயர் கண்டிப்பாக வேணும். விர்ச்சுவல் மிஷின்ஸை ஒர்க் பண்ணுறதுக்கும் நமக்கு ஃப்ளாஷ் பிளேயர் தேவை. சரி, இப்போ வந்து நம்ம vSphere வெப் கிளைண்ட்டை ஓப்பன் பண்ணுறோம். ஸோ vSphere வெப் கிளைண்ட் ஓப்பன் பண்ண உடனே CPI லான்ச்சரை லான்ச் பண்ணுமான்னு கேட்குது. நான் லான்ச் பண்ணிடுறேன். அண்டு பர்மிஷன் ஃப்ளாஷ் பிளேயருக்கு பர்மிஷன் கிளிக் பண்ணிங்கன்னா அலோ கொடுத்திங்கன்னா பர்மிட் ஆகிடும். பர்மிட் ஆகினதுக்கப்புறம் இப்போ அதை லாகின் பண்ணுறதுக்கான யூசர் நேம் அட்மினிஸ்ட்ரேட்டர் @vSphere.local லாகின் பண்ணுற யூசர் நேம் அண்டு அதுக்கான பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ண அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு vCenterக்கான ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ நான் இப்போ ஒர்க் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா vSphere வெப் கிளைண்ட்டை யூஸ் பண்ணுறேன். ஸோ vSphere வெப் கிளைண்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு vCenterரை கனெக்ட் பண்ணி vCenterலேருந்து ESXi சர்வர்ஸை கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே vSphere கிளைண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அது vCenterரை கனெக்ட் பண்ணாமல் டேரெக்டாகவே ESXi சர்வரை கனெக்ட் பண்ணும். பட் நமக்கு வந்து இந்த vCenter தான் முக்கியம். ஏன்னா இதுதான் வந்து சென்ட்ரலைஸ்டு மேனேஜ்மெண்ட். இதிலேருந்து தான் உங்களுக்கு மற்ற சர்வர்ஸ் இந்த டிசைன்லேயே இருக்கும் பாருங்கள். பிசியிலேருந்து vCenter சர்வரை கனெக்ட் பண்ணி vCenter சர்வர்லேருந்து இதெல்லாம் வந்து ESXi சர்வர் அண்டு மேலே இருக்கிறதெல்லாம் விர்ச்சுவல் மிஷின். ஸோ vCenter மூலயமா ESXi சர்வர் எல்லாத்தையுமே நான் இங்கே ஆட் பண்ணிக்க முடியும். அண்டு ஒவ்வொரு ESXi சர்வரில் இருக்கக்கூடிய விர்ச்சுவல் மிஷின்ஸையும் ஸ்டோரேஜையும் நான் இங்கேருந்தே மேனேஜ்மெண்ட் பண்ணிட முடியும். ஸோ எல்லாத்தோட மேனேஜ்மெண்ட்டும் ஒரே இடத்துலேருந்து பண்ணிட முடியும். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த vCenter வெப் கிளைண்ட்டை யூஸ் பண்ணுறோம். இதே vSphere கிளைண்ட்டை யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது என்ன பண்ணும், இந்த சென்ட்ரலைஸ் மேனேஜ்மெண்ட்டை கொடுக்காது. ஒவ்வொரு ESXi சர்வரை இண்டிவிஜுவலாக போய் நம்ம மேனுவலாக கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு ESXi சர்வரை கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறதா இருக்கும். ஸோ அது எப்படின்றத நம்ம அப்புறம் பார்ப்போம். ஸோ இந்த vSphere வெப் கிளைண்ட்டில் இல்லை இன்டர்ஃபேஸஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் மெயின் இன்டர்ஃபேஸ் விண்டோ. இந்த இன்டர்ஃபேஸ் விண்டோவில் இந்த நேவிகேஷன் பேனல், இது வந்து நேவிகேஷன் பேனல். இந்த நேவிகேஷன் பேனலில் நம்மளோட சர்வர் வித் டொமைன் நேமோடு இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட் ஆஃப் ஹோஸ்டர்ஸ் அண்ட் கிளஸ்டரை லோட் பண்ணுற ஏரியா. இதை கிளிக் பண்ணிங்கன்னா லிஸ்ட் ஆஃப் விர்ச்சுவல் மிஷின்ஸை ஓப்பன் பண்ணுற ஏரியா, இது ஷோ பண்ணுற ஏரியா.
அண்ட் இது வந்து லிஸ்ட் ஆஃப் ஸ்டோரேஜ் அண்ட் இது வந்து லிஸ்ட் ஆஃப் நெட்வொர்க். இந்த 4 தான் முக்கியம். ஹோஸ்ட்டுன்றது வந்து EXI சர்வர். என்கிட்ட எத்தனை ESXi சர்வர் இருக்கோ நான் அதெல்லாமே இங்கே ஆட் பண்ணிவிடுவேன். ஒவ்வொரு ESXi சர்வர்லேயும் இருக்கக்கூடிய ஹோஸ்ட்டை இந்த ஹோஸ்ட்டில் ஆட் பண்ணிவிடுவேன். அண்டு நான் ஸ்டோரேஜஸ் என்னென்ன ஸ்டோரேஜ் வச்சுருக்கோனோ அதெல்லாம் இதில் ஆட் பண்ணிப்பேன். எனக்கு வேண்டிய நெட்வொர்க் டிசைன்ஸ் எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணிப்பேன். ஆட் பண்ணிவிட்டு இங்கேருந்து நான் அது எல்லாத்தையுமே மேனேஜ்மெண்ட் பண்ணிப்பேன். ஸோ அதுக்கு வந்து இந்த நேவிகேஷன் பேனல் அப்படின்றது முக்கியம். அண்ட் அடுத்தது வந்து ரீசெண்ட் ஆப்ஜெக்ட். நான் இப்போ கரண்ட்டில் வியூ பண்ணிகிட்டு இருக்க ஆப்ஜெக்ட்டோ இல்லை க்ரியேட் பண்ணியிருக்க ஆப்ஜெக்ட்டோ இங்கே வந்து ஷோ ஆகும். இப்போ நான் கரண்ட்டில் வந்து இதுதான் வியூ பண்ணியிருக்கேன். Windows 16K vs1.zlan.com வியூ பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வியூடு ஆப்ஜெக்டை காட்டும். நான் ஏதாவது புதுசாக டேட்டா சென்டரையோ ஹோஸ்ட்டையோ மிஷின்ஸையோ க்ரியேட் பண்ணால் இந்த இடத்துல க்ரியேட்டட் ஆப்ஜெக்ட்டில் காட்டும். இதெல்லாம் இப்போ வந்து க்ரியேட் பண்ணாங்க அப்படின்றது. ரீசெண்ட் டாஸ்க்னால் இப்போ நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க டாஸ்க்கோட இன்ஃபர்மேஷன், அதோட ஒர்க்கிங் டைமு, அதோட சர்வர் டீட்டெயில்ஸு, ஸ்டேட்டஸ் அதெல்லாம் வந்து இந்த ரீசன்ட் டாஸ்கில் காட்டும். இது அலாரம் நோட்டிஃபிகேஷனுக்காக. ஸோ ஏதாவது வந்து உங்களுக்கு பாப்அப், அதை பாப்அப்னு சொல்லலாம். ஏதாவது ரிப்போர்ட் வரணும், எரர் இருக்குது, இல்லைனா வந்து உங்களுக்கு செக்யூரிட்டி ரிஸ்க் இருக்குது அப்படின்னா அந்த அலாரம்ஸ் எல்லாம் இதில் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இது ஒர்க்கிங் ப்ராசஸ், கரண்ட்டில் ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கிற ஒர்க்கிங். அண்ட் இது வந்து உங்களோட ஒர்க்கிங் விண்டோ. இந்த விண்டோவில் தான் நம்ம நிறையா மெத்தட்ஸ் ஒர்க் பண்ண போகிறோம். இது மேலே வந்து நிறைய ஆப்ஷன் இருக்கும். சம்மரி, மானிட்டரு, கான்ஃபிகரேஷன், பர்மிஷன், டேட்டா சென்டர், ஹோஸ்ட் அண்ட் கிளஸ்டரு, விர்ச்சுவல் மிஷின்ஸு, டேட்டா ஸ்டோரேஜு, நெட்வொர்க்கு, இது எக்ஸ்டென்ஷன், இது எல்லாமே vCenter சர்வரில் இருக்கக்கூடிய எக்ஸ்டென்ஷன்ஸ், இன்ஃபர்மேஷன்ஸ். இதெல்லாம் vCenter சர்வர் இருந்தால் தான் இதெல்லாம் உங்களுக்கு வரும். ஸோ இதில் இருந்தால் நம்ம ஒர்க் பண்ணுவோம். அதே மாதிரி நான் vCenter நான் வெப் கிளைண்ட்டை வந்து எக்ஸிட் பண்ணணும் அப்படின்னா மேலே யூசர் நேம் வித் vSphere கிளைண்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லாக் அவுட். நீங்கள் இதில் பண்ணக்கூடிய செட்டிங்ஸில் ஏதாவது தப்பாக பண்ணிட்டீங்க, இல்லை நிறையா கான்ஃபிகரேஷன் வந்து மிஸ்மேட்ச் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல ரீஸ்டோர் ஆப்ஷன் இருக்கும். ரீசெட் டு ஃபேக்ட்ரி டிஃபால்ட்னு. இந்த ரீசெட்டை கொடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ நான் ஃபஸ்ட்டாக ஃப்ரெஷ்ஷாக இன்ஸ்டால் பண்ணும்போது எப்படி இருக்கோ அந்த கேட்டகரிக்கு அது வந்துடும். ஃபேக்ட்ரி ரீசெட்டுக்கு மாறிடும். ஸோ அந்த மாதிரி இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஆப்ஷன்ஸாக நம்ம வந்து கான்செப்டில் லைன் பை லைனாக பார்ப்போம். ஸோ இப்படி தான் வந்து vSphere இன்ஸ்டால் பண்ணி vCenter கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறது. ஸோ நான் vCenter கனெக்ட் பண்ணுறதுக்கு vSphere வெப் கிளைண்ட்டை யூஸ் பண்ணுறேன். ஸோ vSphere வெப் கிளைண்ட் மூலிமா vCenter கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய கிளாஸஸில் எப்படி டேட்டா சென்டர் க்ரியேட் பண்ணுறது, அதில் எப்படி வந்து ESXi ஹோஸ்ட் ஆட் பண்ணுறது, அதில் எப்படி விர்ச்சுவல் மிஷின்ஸை க்ரியேட் பண்ணி அதுக்கு OS அடித்து ஒர்க் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் லைன் பை லைனாக நம்ம பார்ப்போம்.